1 கிலோ கருப்பட்டி நான் போட்டு காட்டியிருக்கேன் பாரு, காணொலியை தட்டிப்பார். எத்தனை இடங்களை ஒவ்வொரு நாடும் எப்படி கரும்பை வைத்து முருங்கைக்காயை வைத்து எப்படி முன்னேறி வருது என்று பார். எப்படி நாளை காரைக்குடியில் போட்டு காட்டுறேன் பார். சணல்னு ஒன்று இருக்குது தெரியுமா? சணல் 48 பொருள்கள். என் மலையை வெட்ட வேண்டியதில்லை, ரோடு போட மணலை நொறுக்க வேண்டியதில்லை. அந்த சணலை வச்சு தார் செய்ய ரோடு போடலாம். அந்த சணல் எடுத்து கல் எடுத்து வீடு கட்டலாம், மாளிகை கட்டலாம், காரு செய்யலாம், பெட்ரோல் தயாரிக்கலாம். நான் போட்டு காட்டுறேன் பாரு. இது இவ்வளவு செய்ய முடியும். சணலை வளர்க்க முடியாதா? நம்மளால் வளர்க்க முடியும். உன்னால் எருக்களஞ்செடி வளர்க்க முடியாது? எருக்களஞ்செடி வியந்துருவாணி. உலகத்திலே காஸ்ட்லி பட்டு எருக்களஞ்செடியிலிருந்து எடுக்கிற நூலிருந்து தயாரிக்கிற பட்டு தான் மிக உயர்ந்த பட்டு. உலக நாடுகளில் அவ்வளவு சந்தை இருக்குது. எருக்களஞ்செடியை கூடவாடா நம்ம நாட்டில் நம்மளால் வளர்க்க முடியாது? எருக்களஞ்செடியை. தென்னை இருக்குது தஞ்சையில். தென்னையிலேருந்து இண்டஸ்ட்ரி, தென்னை மரத்துலேருந்து தேங்காய் எண்ணெய் எடுப்போம், தேங்காய் பால் எடுப்போம், பதப்படுத்துவோம், குளிர் விட்டுவோம், விற்போம். தேங்காய் சிரட்டு கொட்டாச்சியில் எவ்வளோ அழகு பொருட்களை சந்தைப்படுத்துகிறோம். நான் ஒன்றும் போட்டு காட்டுறேன் பார். தேங்காய் நாரில் தயாரித்த கயிற்று கட்டில் அமெரிக்காவில் 1 லட்சம் ரூபாய். உன்னால் நம்ப முடியுதா? 1 லட்சம். மண்பாண்டம் இருக்குல்ல, மண்பானை மீன் குழம்பு வைக்கிற ஒரு சட்டி 13,000 ரூபா. உன்னால் நம்ப முடியுதா? நீ தலைவர்களை தேர்ந்து வச்சின்னா சரியா இருக்கும். தற்குறி, தருதலை, திருட்டுப்பைய இவங்களை தேர்வு பண்ணி வச்சு சாராய வியாபாரியை தேர்வு பண்ணி வச்சுட்ட. சாராய ஆலை அதிபர்களையும் சாராய வியாபாரியும் அவன் இதுவரை குடிக்க வச்சு 25-50 லட்சம் பேர் தாலி எடுத்திருக்கான். இனி மறுபடி தேர்வு பண்ணினா இன்னொரு 50 லட்சம் பேர் தாலி எடுப்பான். நீ தலைவனை தேர்வு பண்ணாமல் தாலி எடுப்பானையே தேர்வு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்ணுறது சொல்லு? தாலிக்கு தங்கம் கொடுத்தான் சாதனை, குடிக்க வச்சு தாலி எடுத்தான் அதுவும் சாதனை தானே. ஒருத்தன் வந்து தாலிக்கு தங்கம் தரங்கிறான், கைதட்டியே. ஏண்டா உன் பொண்டாட்டி கழுத்தில் நீ காசு கொடுத்து சம்பாரிச்சு தாலி கட்ட முடியலன்னா ஒரு புள்ள கழுத்தில் அரைப்பவன் தாலி கட்ட முடியாது. உனக்கு எதுக்குடா பொண்டாட்டி புள்ள? எதுக்குடா உனக்கு? எதுக்குடா நம்ம ஏண்டா ஒரு காப்பவன் தாலி வாங்கி கட்ட முடியாது. நீ என் பிள்ளைய வச்சு கடைசி வரை எப்படா பொழப்ப? என்னடா மானம் கட்ட பொழப்பு? உனக்கு பொண்டாட்டி கட்ட இன்னொருத்தன் தங்க தரணுமாடா? டேய், தன்மானத்தோட பொழைக்க போடுறான். நான் அண்ணன் வேலைதாரேன், சம்பாரிச்சு 1 பவனில் 9 பவனில் தாலியை கட்டுறா. தன்மானத்தோடு தமிழன் தலை நிமிர்ந்து தற்சார்பு வாழ்க்கை வாழ்றான். எவங்காலையும் சாரான். நீ பெத்த பிள்ளைக்கு நீ தாண்டா மோதிரம் போடணும், ஊராங்குடுத்து போடாத. நீ பிள்ளைய கூட்டிட்டு வா, கர்ப்பமான பிள்ளைய சொல்லு, நானே கூட்டிட்டு வந்து மருத்துவம் பார்ப்பேன், பிரசவம் பார்ப்பேன். 1 ரூபா செலவில்லை. தனியாற்ற பண்ணினா 3 லட்ச ரூபா பறிச்சிருப்பான். அந்த 3 லட்ச ரூபா உனக்கு மிச்சம். அந்த 3 லட்ச ரூபா மிச்சம்.